மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை தெற்கில் உள்ள பாரதியார்கள், பாஸ்டர்கள், இமாம்கள் மற்றும் உலமாக்கள் பங்கேற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் SIR குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000 வாக்குச்சாவடிக்கும் BLA2 போட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறது. சென்னை தெற்கில் 1880 பேருக்குமே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிருக்கிறது திமுக மட்டும்தான். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த 200 வார்டுகள்ல 5817 பூத்து இருக்கு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 5817 வாக்குச்சாவடிகள். இதுக்கு எல்லாத்துக்கும் கூட BLA2 போட்டு வச்சிருக்கிறது நம்ம மட்டும்தான். அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு BLOவோட BLA2 வந்தாங்களாங்கிறத நீங்க விசாரிச்சீங்க. BLA2 உங்க தெருவில் இருக்கிற திமுக தோழரா இருப்பார், உங்க நண்பரா இருப்பார், உங்க சகோதரரா இருப்பார். அவரோட உதவியோட படிவங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துதாங்கிறதையும் பார்த்து சேர்ந்த படிவங்கள் எல்லாம் உடனடியா பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு கொடுத்துட்டாங்களாங்கிறதையும் நாம தொடர்ந்து கண்காணிக்கணும். உங்களுக்கு தெரியும், போன வருஷம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. திமுகவுக்கு எத்தனை தொகுதிகள்ல கூடுதலா வாக்கு கிடைச்சிச்சுன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற 234 தொகுதிகள்ல திமுகவுக்கு எத்தனை தொகுதிகளுக்கு கிடைத்திருக்கிறதுன்னா 221 தொகுதிகளில் கிடைத்திருக்கிறது. போன வருஷம் நடந்த தேர்தலிலேயே 221 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பிறகுதான் உங்களுடன் ஸ்டாலின் எல்லா வேலைகளுக்கும் அரசு வேலைகள் எதுவா இருந்தாலும் வாங்க பண்ணிட்டு போங்கன்னு சொல்றதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் 10,000 இடத்துல முகாம். அதற்கு பிறகுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் முழு உடற் பரிசோதனைகளுக்குன்னு ஒரு 1256 கேம்ப். அதற்கு பிறகுதான் அன்பு கரங்கள், அதற்கு பிறகுதான் ஆதரவு அன்பு தோலை. இவ்வளவு திட்டங்கள் முதலமைச்சர் செயல்படுத்தியிருக்கிறார். இந்த திட்டங்களினால் மக்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார். 60 வயசு 70 வயசு கடந்தவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொருள் தர திட்டம், அம்மா அப்பாவை இழந்த குழந்தைங்களுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கிற திட்டம். இது எல்லாமே போன பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி. அப்ப போன பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது. ஒன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இவ்வளவு திட்டங்களும் செயல்படுத்தினதுக்கு அப்புறமா நடக்க போற 2026 மே தேர்தல்ல நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு தொகுதியில ஜெயிப்போம்? நாம 234க்கு 234 ஜெயிப்போமா இல்லையா? இத எந்த SIR-ம் ஒன்னும் பண்ற முடியாது. அதனால எந்த சதி வந்தாலும், இந்த மாதிரி எந்த SIR வந்தாலும் நிச்சயம் எந்த சக்தியாலும் இந்த அரசை வீழ்த்த முடியாது, இந்த அரசின் வெற்றியை தடுக்கவும் முடியாது.